நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த மறுத்த ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தோம். ஏன்னா ஒன்று சந்திப்பின் போது குறிப்பாக ஒன்றிய அரசு இந்த ஈரப்பத அளவின் தளர்வு கொண்டு வர வேண்டும், இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதற்கு டெல்டா மாவட்டங்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இது தொடர்பாக போராட்டம் நடத்த வேண்டும், ஒரு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் கூட வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது நெல் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் நிவாரணம் அளிக்காமல் டெல்டா விவசாயிகளிடம் வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கொள்முதல் ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. மேலும் கனமழை காரணமாக ஈரப்பதம் அதிகமாக உள்ள நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய பிரதமருடைய காதுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய குரல் கேட்கவில்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட இது தொடர்பான கடிதம் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணத்தை அளிக்காமலும் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் தமிழ்நாட்டின் டெல்டா விவசாயிகளை வஞ்சித்து வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாடு கோரிக்கைகளை உடனடியாக மறுபரிசீலனை செய்திட வேண்டும், அதோடு வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒன்றிய அரசு நன்மை செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய விதமாக 23/11/2025 தஞ்சாவூரிலும் 24ஆம் தேதி அன்று திருவாரூரிலும் காலை 10 மணி அளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.